வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் கேட்விக் விமான நிலையத்தில் குழப்பம், விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதற்கான காரணங்கள். உக்ரைன் கடற்படையின் அதிரடி தாக்குதல். 2018 தாக்குதலில் பங்கேற்ற ரஷ்ய கப்பல் கடலில் மூழ்கியது. வட அயர்லாந்தில் போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல். உக்ரைனின் அதிரடி தாக்குதல், ரஷ்யாவின் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதம். உக்ரைனுக்கு ஸ்கால்ப் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வழங்கியது பிரான்ஸ். பிரித்தானியாவில் ஓய்வூதிய வயது வரம்பு அதிகரிப்பு, லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்யாவால் அச்சுறுத்தல், பால்டிக் நாடுகள் மற்றும் போலந்து எச்சரிக்கை. ஸ்பெயின் தீ விபத்து, 13 பலியானவர்களின் அடையாளம் உறுதி. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் கேட்விக் விமான நிலையத்தில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக அங்கு தரையிறங்கவிருந்த பல விமானங்கள் அவசரமாக திருப்பிவிடப்பட்டன. விமான நிலையத்திற்கு அருகில் அடையாளம் காணப்படாத ஆளில்லா விமானங்கள் பறந்ததே பாதுகாப்பு கருதி விமான போக்குவரத்து நிறுத்தப்படவும் மாற்றப்படவும் முக்கிய காரணமாக அமைந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு பயண அட்டவணைகளில் பெரும் குழப்பம் நிலவியது. பாதுகாப்பு விதிகளின்படி வான்வெளி பகுதியில் அச்சுறுத்தல்கள் நிலவும் போது விமான பயணங்களை மேற்கொள்வது ஆபத்தானது என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிலைமை சீராகி வருவதாகவும் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கள் பயணங்கள் தொடர்பான மாற்றங்களை அறிய பயணிகள் விமான நிறுவனங்களின் இணையதளங்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உக்ரைன் கடற்படையின் அதிரடி தாக்குதல். 2018 தாக்குதலில் பங்கேற்ற ரஷ்ய கப்பல் கடலில் மூழ்கியது. 2018ஆம் ஆண்டு உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ரோந்து கப்பல் ஒன்று தற்போது கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் கடற்படையின் அதிரடி தாக்குதல் காரணமாகவே ரஷ்யாவின் இக்கப்பல் கடலுக்கு அடியில் சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த காலங்களில் உக்ரைனிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியமைக்காகவே இக்கப்பல் தற்போது பழிவாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் முக்கிய கடல்சார் சொத்துக்களில் ஒன்றாக கருதப்பட்ட கப்பல் உக்ரைனின் தாக்குதலுக்கு பின் செயலிழந்து கடலில் மூழ்கியது. கடல்வழி போரில் உக்ரைன் அடைந்த வெற்றியாகவே இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் அவதானிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல் குறித்த மேலதிக தகவல்களை ரஷ்யா இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் கருங்கடல் பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வட அயர்லாந்தில் போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல். வட அயர்லாந்தில் அபாயகரமாக ஓட்டப்பட்ட ஸ்கிராம்ப்ளர் ரக மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்த சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது போலீசாரின் 3 வாகனங்களின் ஜன்னல் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன என அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் இத்தகைய வாகனங்களை ஆபத்தான முறையில் ஓட்டியவர்களை கைது செய்ய போலீசார் முற்பட்ட போது இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் இத்தகைய சட்டவிரோத மற்றும் ஆபத்தான செயல்களை தடுப்பதில் உறுதியாக உள்ளதாக கூறினர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தாக்குதலுக்கு தொடர்புடையவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். பொது அமைதியை பாதிக்கும் இத்தகைய வன்முறை செயல்களை கண்டிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதோடு பொதுமக்கள் இது குறித்த தகவல்களை வழங்கினால் உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். உக்ரைனின் அதிரடி தாக்குதல்கள், ரஷ்யாவின் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதம். உக்ரைன் தனது ஆளில்லா விமானப்படைகள் மூலம் ரஷ்யாவின் நிழல் கப்பல் படை மீது நடத்திய தொடர் தாக்குதலில் கடந்த சில நாட்களில் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் போர்க்கால தேவைகளுக்கு எரிபொருள் மற்றும் தளவாடங்கள் விநியோகம் செய்யும் கப்பல்களை குறிவைத்து அசோவ் கடல் மற்றும் கருங்கடல் பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த தொடர் தாக்குதல்கள் ரஷ்யாவின் கடல்சார் விநியோக சங்கிலியை பெருமளவில் முடக்கியுள்ளதோடு ரஷ்ய
ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யா சர்வதேச தடைகளை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்காக பயன்படுத்தும் இந்த சிறிய மற்றும் நடுத்தர ரக கப்பல்கள் உக்ரைனின் இலக்குகளாக மாறியுள்ளன. இந்த அதிரடி தாக்குதல்கள் நவீன போர் முறையில் ஆளில்லா விமானங்களின் பங்கை சர்வதேச அளவில் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளன. ரஷ்யா தனது கடல்சார் பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் போர்க்களத்தில் இது உக்ரைனின் முக்கிய இராணுவ வெற்றியாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனுக்கு ஸ்கால்ப் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வழங்கியது பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களின்படி உக்ரைன் தனது சொந்த நாட்டில் ஸ்கால்ப் ரக ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான உரிமத்தை வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பிரான்ஸ் வடிவமைத்த நீண்ட தூர ஏவுகணைகளின் வரைபடங்கள் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் உக்ரைனுக்கு கைமாறியுள்ளன. ஏற்கனவே பிரித்தானியாவால் வழங்கப்பட்ட ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணைகளுக்கு இணையான இந்த ஸ்கால்ப் ஏவுகணைகளை இனி உக்ரைன் நாட்டிலேயே தயாரித்து ரஷ்ய இலக்குகளை தாக்க பயன்படுத்த முடியும். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் உக்ரைனுக்கு 16 ரஃபேல் போர் விமானங்களையும் வழங்க இணக்கம் தெரிவித்தது. ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் அதன் பாதுகாப்பு தொழிற்சாலைகளை இலக்கு வைப்பதற்கும் இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் உக்ரைனுக்கு பெரும் பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை உக்ரைனின் நீண்டகால தற்காப்பு திறனை வலுப்படுத்துவதோடு ரஷ்யாவின் ராணுவ உற்பத்தி சங்கிலியை சிதைக்கும் உக்ரைனின் புதிய உத்திக்கு வழி சேர்த்துள்ளது. பிரித்தானியாவில் ஓய்வூதிய வயது வரம்பு அதிகரிப்பு, லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. பிரித்தானியாவில் அரசு ஓய்வூதிய வயது வரம்பை உயர்த்துவதற்கான புதிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்ததை விட தாமதமாகவே ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் தொகை பெருக்க மற்றும் பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த வயது வரம்பு மாற்றத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது தற்போது பணிபுரியும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களின் எதிர்கால ஓய்வூதிய திட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலம் பணிபுரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதால் தொழிலாளர்கள் மத்தியில் இது குறித்த கவலையும் அதிருப்தியும் எழுந்துள்ளன. இந்த மாற்றங்கள் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் ஓய்வூதிய திட்டங்களை மக்கள் முன்கூட்டியே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்யாவால் அச்சுறுத்தல், பால்டிக் நாடுகள் மற்றும் போலந்து எச்சரிக்கை. நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ தாக்குதலை அல்லது கலப்பு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என பால்டிக் நாடுகள் மற்றும் போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. எல்லைப் பகுதிகளில் ரஷ்யாவின் அண்மைக்கால நகர்வுகள் மற்றும் ஆத்திரமூட்டும் செயல்கள் பிராந்திய பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நேட்டோ அமைப்பின் ஒற்றுமையை சோதிக்கும் வகையிலும் உறுப்பு நாடுகளுக்கிடையே குழப்பத்தை உருவாக்கும் நோக்கிலும் இத்தகைய நடவடிக்கைகள் அமையலாம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சைபர் தாக்குதல்கள், தவறான தகவல் பரப்பல் மற்றும் எல்லை மீறல்கள் போன்ற கலப்பு போர் உத்திகளை ரஷ்யா பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் அச்சம் தெரிவித்தனர்.